வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் ஆர்வத்திற்கு அப்துல் கலாம் பாராட்டு. இலங்கையில் போதைப்பொருளை இல்லாமல் செய்வதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச முன்னிப்பு. மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிரான கோப் குழு அறிக்கை தாமதம் என எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. සති දෙකක් මම දැන් මාසයකට වඩා කාලයක් ගත වෙලා තියෙනවා. ලබන මාසයේ 7 වෙනිදා පාර්ලිමේන්තුව රැස් වුණාම වාර්තා ඉදිරිපත් කිරීමට අපි උපදෙස් දෙන්න. எமிரேட்ஸ் விமானம் ஒன்றின் துபாய் பயணம் இலங்கையில் நிறைவு. வன்னி மாவட்டத்தில் அரசியல் அச்சுறுத்தல் தொடர்வதாக பார்லிமென்ட் உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் கருத்து. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையில் நேற்றிரவு சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்திப்பு இடம்பெற்றதாக கூறப்படும் கருத்துக்கள் போலியானது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றினூடாக அறிவித்தது. ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெறவில்லை என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சித்தமஹாராம சியபலாவெவ கமநல அமைப்பிற்கு நிதி உதவி வழங்குவதற்காக இந்த நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. අද දවසේ උදේ ඉඳලම වැල නොකැඩී දුරකථන ඇමතුම් මට එනවා. இன்று காலை தொடக்கம் எனக்கு தொலைபேசி அழைப்புகள் இடைவிடாது வருகிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்தாரா, என்ன பேசினார் என்று கேட்கின்றனர். நான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நம்புகிறேன். அவரால் ஒருபோதும் ஆரம்பத்தை மறந்துவிட முடியாது. அவ்வாறு மறந்து செயற்பட்டிருந்தால் ஜனாதிபதி கதிரைக்கு வந்திருக்க முடியாது. மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதி செய்த அனைவரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஒருபோதும் நாட்டு பிரஜைகளை காட்டிக் கொடுக்க மாட்டார். போதைப்பொருள் அழிவிலிருந்து சமூகத்தை மீட்க தேசிய வேலை திட்டம் ஒன்றை செயற்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாமுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் இந்திய முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தேசிய உணவு உற்பத்தி, போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சூழல் பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வேலை திட்டங்களை கலாநிதி அப்துல் கலாம் வெகுவாக பாராட்டியுள்ளார். இரு நாடுகள் தொடர்பிலான முக்கிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை இந்திய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கலாநிதி அப்துல் கலாம் எழுதிய 2 நூல்கள் இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கையளிக்கப்பட்டதுடன் கலாநிதி அப்துல் கலாமிற்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்குள் எரிசக்தியில் இயங்கக்கூடிய வாகனங்களை நோக்கி நகர வேண்டும் என இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாம் தெரிவித்துள்ளார். பண்டநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மின்சக்தி எரிசக்தி அமைச்சு மற்றும் இலங்கை எரிசக்தி அதிகார சபை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரானவுக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் YK சிங்கா மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பாடசாலை அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வாகனங்களினாலேயே உலகில் கூடுதலாக சூழல் மாசடைகின்றது. இதற்கு காரணம் அதில் பயன்படுத்தப்படும் எரிபொருட்களாகும். பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளினாலும் 2 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியாகின்றது. இதனை நாங்கள் மாற்ற வேண்டும். இலங்கையும் இந்தியாவும் தற்போது இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளது. மின்சக்தி, சூரிய சக்தி மற்றும் உயிர்வாயு தொழில்நுட்பம் ஊடாக இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தினால் மாத்திரமே இதனை செய்ய முடியும். ஆகவே குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளிலாவது இதற்குள் நாம் செல்ல வேண்டும். We should move from a clean powered cars. இதன்போது இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியான கலாநிதி அப்துல் கலாமிற்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்கிலான அந்த பாரிய செயற்திட்டம் தொடர்பான தகவல்களை மீண்டும் உங்களுக்கு தருகிறோம்.
போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆட்கடத்தல் ஒழிப்பு தினமான இன்று போதைப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் என்ற துணிப்பொருளின் கீழ் சக்தி, சிரச, நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளன. இதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதியில் இன்று விழிப்புணர்வு செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ் குடாநாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு திட்டம் இன்று காலை மாவட்ட செயலகத்தில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த விழிப்புணர்வு திட்டம் சர்வமத தலைவர்கள், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம், MTV, MBC ஊடக வலையமைப்பின் அதிகாரிகள், தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை, போலீஸ் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட மேலும் பலர் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர். அதனையடுத்து யாழ் மாவட்டத்தின் குருநகர் பகுதியில் உள்ள இல்லங்கள் தோறும் சென்று போதைப்பொருள் பாதிப்பு தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. மாகாணத்தில் 5 மாவட்டங்களில் நாங்கள் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கிராமப்புறங்களில் மக்கள் பல்வேறு விடயங்களை அலசி ஆராயும் இடமே ஆழமரத்தடி. குருநகர் பகுதியிலும் அவ்வாறான ஓர் ஆழமரம் இருக்கிறது. இந்த ஆழமரத்தடிக்கு சென்ற எமது குழுவினர் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு போதைப்பொருள் விளைவுகள் தொடர்பில் தெளிவூட்டினர். அதனைத் தொடர்ந்து கொட்டடி பகுதிக்கு சென்றிருந்த எமது குழுவினரை தேடி வந்த தாய் ஒருவர் போதைப்பொருள் விழிப்புணர்வு தொடர்பான தனது ஆதங்கத்தை உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தினார். அது ஒழிப்பு இதில் நான் நேற்று டிவியில் ரேடியோவில் நியூஸ் கேட்டுட்டு கொட்டடியும் குருநகரும் இன்றைக்கு வந்து சந்திக்கிறேன்றதில் நான் பெரும் ஆவலோட கொட்டடி பகுதிக்கு போனேன். நான் இடையில நான் சந்தித்து அவர்களோட கதைச்சேன். நான் இந்த மனுஷன் ஒரே குடியும் ஆக்கினையும் எத்தனையோ வருஷமாக நான் கிடந்து கரைச்சல் படுத்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு மகள் ஏஎல் படிக்கிறா, 2 பொம்பளை பிள்ளைகள். எனக்கு சரியான இது அவரே ஒரு ஏதாவது செய்து அவரை விரட்டி எனக்கு இந்த உதவியை செய்து தரும்படி மிகவும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவையை சந்தித்து நான் கதைச்சு எனக்கு நன்றி செலுத்துகின்றேன். அந்த தாயின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரது கணவருக்கு புனர்வாழ்வளிப்பதற்கான பொறுப்பை நிறைவேற்றுவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை உறுதியளித்தது. நவத்துறை, பொம்மை வெளி ஆகிய பகுதிகளிலும் போதைப்பொருள் பாதிப்புகள் தொடர்பிலான விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. அவர்களுக்கான வழிகாட்டல் போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை வழங்கும் நிகழ்வு வவுனியா மாவட்டத்திலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வை அடுத்து விழிப்புணர்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. எமது குழுவினர் வவுனியா மாவட்டத்தில் முதற்கட்டமாக தேக்குவத்தை பகுதியை நோக்கி சென்று மக்களுக்கு போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வை வழங்கினர். அதன் பின்னர் தோணிக்கல் பகுதிக்கு சென்ற எமது குழுவினர் அங்குள்ள வீடுகளுக்கு சென்று போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த தெளிவூட்டலை வழங்கினர். தோணிக்கல்லில் முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு திட்டத்தை தொடர்ந்து 3 முறைப்பு பகுதிக்கு சென்று மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். கிளிநொச்சி மாவட்டத்திலும் இன்று போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வின் பின்னர் மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. கனகபுரம், சாந்தபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இன்று விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. முதற்கட்டமாக எமது குழுவினர் வவுனியா, கனகபுரம் நோக்கி சென்று விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சாந்தபுரம் நோக்கி எமது குழுவினர் சென்று அங்குள்ள மக்களை தெளிவூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வை அடுத்து போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கை ஆரம்பமானது. முதற்கட்டமாக நாவட்காடு பகுதிக்கு சென்ற எமது குழுவினர் அங்கு வீடு வீடாக சென்று மக்களை தெளிவூட்டினர். அதன் பின்னர் பொன்னகர் நோக்கி எமது குழுவினர் சென்று மக்களுக்கு போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வை வழங்கினர். புதன்வயல் பகுதிக்கும் சென்று போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து மக்களை எமது குழுவினர் தெளிவூட்டினர். மன்னார் மாவட்டத்திலும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வை அடுத்து விழிப்புணர்வு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மன்னார் நகர் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கு சென்ற எமது குழுவினர் வீடு வீடாக சென்று போதைப் பொருளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பில் தெளிவூட்டினர். எமது இந்த செயற்திட்டத்துடன் போலீசாரும் இணைந்து பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். எண்சான் உடம்பிற்கு சென்னி சிறந்திடும் என்பார்கள். எமது தேசத்தின் சிரசு பகுதியாக திகழ்வது வடமாகாணம். புராதன காலத்தில் கல்வியிலும் பக்தியிலும் மனம் கமல திகழ்ந்த இந்த பூமி அண்மை காலமாக போதைப் பொருளோடு தொடர்புடைய பல்வேறு குற்ற செயல்கள் பதிவாகின்ற ஓர் களமாக பதிவாகி இருக்கிறது. ஆகவே வடமாகாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கிலே இன்றைய தினம் இல்லங்கள் தோறும் சென்று போதைப் பொருள் தொடர்பிலான விழிப்புணர்வினை நமது நாட்டினுடைய முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை வழங்கியிருந்தது.
வடமாகாணத்தினுடைய 11 பகுதிகளுக்கு இன்றைய தினம் நாங்கள் விஜயம் செய்திருந்தோம். அது மாத்திரமல்லாமல் நாளைய தினமும் கூட வடமாகாணத்தினுடைய இன்னும் 11 பிரதேசங்களுக்கு நாங்கள் விஜயம் செய்யவிருக்கிறோம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா என்கின்ற மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் சென்றபோது மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்லாமல் போதைப்பொருள் அற்றவோர் பிரதேசமாக தங்களுடைய பிரதேசம் மாற வேண்டும் என்கின்ற ஏக்கத்தினையும் எங்களோடு பரிமாறிக்கொண்டார்கள். நாளைய தினம் யாழ்ப்பாணத்தினுடைய ஊர்காவற்துறை மற்றும் புங்குடுதீவு பகுதிகளுக்கு விஜயம் செய்து அங்கும் இல்லங்கள் தோறும் கதவை தட்டி போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வினை நாங்கள் மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாழ்வில் நனி சிறந்தன என்று சொல்வார்கள். அதுபோன்று எமது உறவுகள் இருக்கக்கூடிய தாய் பூமியில் ஆரம்பித்த போதையை ஒழிக்கின்ற இந்த பயணத்தை எதிர்வரும் வாரங்களிலே நாங்கள் தென் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் முன்னெடுக்க இருக்கிறோம் என்கின்ற செய்தியையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். போதைப் பொருள் நாட்டிற்கு, வீட்டிற்கு, உங்களுக்கு வேண்டாம். இந்த செய்தியை வடமாகாணத்தினுடைய மூலை முடுக்கெங்கும் மாத்திரமல்லாமல் சந்து பொந்துகளிலும் பட்டி தொட்டிகளிலும் இந்த தேசத்தின் எண் திக்குகளையும் ஒலிக்க வைக்க வேண்டும் என்பதே எமது ஏகோபித்த எதிர்பார்ப்பு. நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தினுடைய பொம்மை வெளி பிரதேசத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிரான முறைகள் விநியோகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட கோப் குழுவின் அறிக்கை சபைக்கு இதுவரையில் சமர்ப்பிக்கப்படாமை தொடர்பில் எதிர்க்கட்சி இன்று பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. கோப் குழுவின் அறிக்கை 2 வாரங்களுக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார். தற்போது 1 மாதம் கடந்துள்ளது. அந்த அறிக்கையின் தற்போதைய நிலவரம் என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். 2015 ஆண்டு மே மாதம் நீங்கள் வழங்கிய உத்தரவு சபாநாயகர் அவர்களே, இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி கடும் வாத பிரதிவாதங்களை தொடர்ந்தே நீங்கள் இந்த உத்தரவை வழங்கினீர்கள். உங்கள் தீர்மானம் செயற்படுத்தப்படவில்லை. ஊழல் மோசடிகள் தொடர்பான சம்பவங்கள் வெளிப்படும் வாய்ப்புகள் புறக்கணிக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படக்கூடும். நாட்டின் நியூ இயரிடமான பாராளுமன்றம் சபாநாயகரின் உத்தரவு பாராளுமன்ற முறைமை தொடர்பில் மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு கோப் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறு சபாநாயகரிடம் நாம் கோரிக்கை விடுக்கிறோம். வன்னி மாவட்டத்தில் அரசியல் அச்சுறுத்தல்கள் தொடர்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் உனாய்ஸ் ஃபாரூக் தெரிவித்துள்ளார். மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டம் வன்னி மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு மீள்குடியேற்ற அமைச்சர் எத்தனை முறை சென்றிருக்கின்றார் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அரைகுறையாக மீள்குடியேற்ற வன்னி மாவட்டத்தில், ஆனால் மீள்குடியேற்ற அமைச்சர் நிலைமையை பார்க்க வரும்பொழுது அவரை வர வேண்டாம் என்று தடை செய்கின்றார்கள். அவ்வாறு மீள்குடியேற்ற அமைச்சர் வன்னி மாவட்டத்துக்கு வரும்பொழுது கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் அதனை எதிர்க்கின்றார்கள். கல்வி அமைச்சர், அங்கு முக்கியமான தேவை, 30 வருடம் கல்வி அழிந்திருந்தது, தொழில்நுட்ப கூடங்கள் இல்லை, கணனி இயந்திரம் தெரியாமல் இருக்கின்றார்கள் மாணவர்கள். ஆனால் அதனை அந்த ஆய்வு கூடத்தை திறக்க வருகின்ற அமைச்சருக்கு அச்சுறுத்தல், நான் இல்லாமல் நீங்கள் திறக்க முடியாது என்று இந்த நல்லாட்சியில் இருக்கிறோம் என்று சொல்கின்ற அமைச்சர் அச்சுறுத்தல் விடுக்கின்றார். இந்த கிராமிய வைத்தியசாலைகளை திறப்பதற்காக ராஜாங்க அமைச்சர், சுகாதார ராஜாங்க அமைச்சர் மத்திய அரசாங்கத்திலிருந்து மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் செய்திருக்கின்ற பொழுது நான் இல்லாமல் நீங்கள் செல்லக்கூடாது என்று அவருக்கு தடை விதிக்கப்படுகின்றது. இன்று தேர்தல் வந்தால் அவர்கள் அபிவிருத்தி செய்வதாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்காக அங்குள்ள அமைச்சர்கள் முக்கடம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தவிர அந்த மாவட்டத்தில் யாரும் அபிவிருத்தி செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த அமைச்சராவது அங்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும், அதுவும் அங்கு நடப்பதில்லை. சரியான மீள்குடியேற்ற முறைப்படி செய்யப்பட்டிருந்தால், கொடுக்கப்பட்ட பணங்கள், ஒதுக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட பணங்கள் ஒழுங்காக அங்கு அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் இன்று மன்னார் மாவட்டத்தின் மீள்குடியேற்றம் முற்று பெற்றிருக்கும். வன்னி மாவட்டத்தில் பிரச்சனைகள் இல்லை, மக்களுக்குத்தான் தேவை கூட இருக்கிறது. அதனை செய்ய வக்கில்லாத சில அரசியல்வாதிகள் அங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முனைகிறார்கள். வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து புத்தளத்தில் வசிப்பவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1990ஆம் ஆண்டின் வடக்கிலிருந்து இந்த மக்கள் இடம்பெயர்ந்தனர். தற்போது இந்த மக்கள் புத்தளம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வசித்து வருகின்றனர். 1998ஆம் ஆண்டில் புத்தளத்தில் மீள்குடியேற்றப்பட்ட தமக்கு எதுவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். ஜும்மா தொழுகையின் பின்னர் புத்தளம் சிலாபம் வீதியை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய பதவியிலிருந்து இன்று ஓய்வு பெற்றார். ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஓய்வூதிய திணைக்களத்துக்கு இன்று அவர் வருகை தந்திருந்தார்.
தூய்மையான அரசியலுக்கான மார்ச் 12 பிரகடனத்துக்கு பொதுமக்களிடமிருந்து 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் தேசிய திட்டம் இன்று அனுராதபுரத்தை ஆரம்பித்துள்ளது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலிருந்து ஆரம்பமான இந்த திட்டமானது குருநாகல் வரை சென்றது. குருநாகல் நகரத்திலிருந்து இன்று பயணத்தை ஆரம்பித்தது. இதன் பின்னர் மார்ச் 12 பிரகடன பயணம் வாரியப்புல நகரை அண்மித்தது. வாரியப்புல பஸ் நிலையத்தில் கையொப்பம் பெறும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. வாரியப்புலவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த மார்ச் 12 பிரகடன பயணம் இதனை அடுத்து கல்கமுவை சென்றடைந்தது. இங்கும் கையொப்பம் பெறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. எதிர்வரும் பாராளுமன்றத்திற்கான வேட்புமனுவை வழங்கும் போது அரசியல் கட்சிகள் தகுதியானவர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மார்ச் 12 பிரகடன பயணம் நாடு முழுவதுமாக பயணத்தை ஆரம்பித்துள்ளது. பெப்ரல் அமைப்பு உள்ளிட்ட 21 சிவில் அமைப்புகளின் பங்கேற்புடன் தயாரிக்கப்பட்ட இந்த பிரகடனத்தின் வேட்புமனு வழங்கும் போது அனைத்து அரசியல் கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டிய 8 அடிப்படை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் நாட்டின் பல பகுதிகளுக்கும் மார்ச் 12 பிரகடன பயணம் செல்ல உள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட எமிரேட்ஸ் விமானத்தின் திருத்தப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.